ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டுக்கடலையை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது அதோட பல ஆரோக்கிய நன்மைகளை தர்றதுக்கு சுவையான சத்தான வழி அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமானது. அதிகப்படியான நுகர்வு இருக்குல்ல, இது தேவையற்ற கலோரி சாப்பிட்றதுக்கு வழிவகுத்துடலாம். தினமும் ஒரே ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை சாப்பிட்றதுனால அது என்னென்ன இப்போ நமக்கு சத்துக்களை தருதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், புரதம் நிறைந்தது. பொட்டுக்கடலை இருக்குல்ல, இது தாவர அடிப்படையிலான புரதத்தோட நல்ல மூலம் அப்படின்னு சொல்லலாம். பொட்டுக்கடலை அதோட புரத உள்ளடக்கத்தை தக்க வச்சிருக்கு. சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு பொருத்தமான ஸ்நாக்ஸ் அப்படின்னா பொட்டுக்கடலையை சொல்லலாம். செகண்ட் ஒன், நார்ச்சத்து அதிகம். பொட்டுக்கடலையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, மலச்சிக்கலை தடுக்குது, ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் அளவை பராமரிக்க கூட உதவியாக இருக்கும். தேர்ட் ஒன், குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ். குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட உணவுகள் இருக்குல்ல, இது சர்க்கரையை மெதுவாக ரத்த ஓட்டத்தில் வெளியிடுது. இது ரத்த சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்த கூட உதவியாக இருக்கும். பொட்டுக்கடலையை ஒப்பிட்டு பார்த்தோன்னா குறைந்த கிளைசமிக் குறியீடு இதுக்கு இருக்குது. நீரிழிவு நோயாளிகள் அவர்களோட ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிற நோக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற ஸ்நாக்ஸ் அப்படின்னா பொட்டுக்கடலையை சொல்லலாம். ஃபோர்த் ஒன், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சது. பொட்டுக்கடலையில் இரும்பு, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், விட்டமின் பி, விட்டமின் சி, இது மாதிரியான நிறைய விட்டமின்கள், தாதுக்கள்லாம் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல, இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் ஆதரிக்குது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பொட்டுக்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலையில் இருக்கக்கூடிய புரதம், நார்ச்சத்து, இது ரெண்டோட கலவை இருக்குல்ல, அது திருப்தியை ஊக்குவிக்குது. பசியை குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அவங்களோட எடையை கட்டுப்படுத்துகிற நோக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல பொட்டுக்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, பொட்டாசியத்தோட உள்ளடக்கம் இருக்குல்ல, இது ஆரோக்கியமான கொழுப்பின் அளவை ஊக்குவிக்கிறதன் மூலமாக, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதன் மூலமாகவும் இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்க வழிவகை செய்து. ஆக்சிஜனேற்ற பண்புகள் பொட்டுக்கடலையில் பிளனவாய்டுகள், பாலிபீனால்கள், இது மாதிரியான ஆக்சிஜனேற்றங்கள் இருக்குது. இது உடம்புல இருக்கும்ல, அங்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை நடுநிலையாக்க உதவுது. இதனால நாள்பட்ட நோய்களோட அபாயத்தை குறைச்சி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் ஆதரிக்குது. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான வசதியான ஸ்நாக்ஸ் அப்படின்னா பொட்டுக்கடலையை சொல்லலாம். பொட்டுக்கடலை இருக்குல்ல, இதை அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சாலட்டுகள், சாட்கள், சூப்பில் போட்டு கூட சாப்பிடலாம். உங்களோட உணவில் சத்தான பொருளை எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கடலை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் தினைக்கும் ஒரே ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் சாயந்தர நேரத்தில் பொட்டுக்கடலையை சாப்பிட்டு பயன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.